ஒருத்தங்க வந்து ஷேர் மார்க்கெட் நான் பண்ண போகிறேன், நான் பண்ணலாமா அப்படிங்கிற கேள்வி கேட்டிருந்தாரு. முதல்ல இந்த ஷேர் மார்க்கெட் பண்ணுறதுக்கு அவங்களுடைய ஜாதகம் அவர்களுக்கு கை கொடுக்குமா அப்படிங்கிறத பார்க்கணும். நம்ம முன்னாடியே ஒரு இடத்துல சொல்லியிருந்தோம். ரகசிய உண்மை நண்பர்களுக்கு வணக்கம். 5ஆம் பாவகம் 8ஆம் பாவகம் சம்பந்தப்படக்கூடிய நண்பர்களுக்கு ஷேர் மார்க்கெட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத கண்டிப்பாக பண்ணக்கூடாது. அதே மாதிரி ஷேர் மார்க்கெட்டுக்கு தகவல் தொடர்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த தகவல் தொடர்பினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இருந்ததுன்னா அவங்க ஷேர் மார்க்கெட் பண்ணக்கூடாது. நம்ம எல்லா இடத்துலையுமே பதிவு பண்ணக்கூடியது தான். 3-8 சம்மந்தப்பட்டது, 5-8 சம்மந்தப்பட்டதுன்னா ஷேர் மார்க்கெட் பண்ணக்கூடாது. ராகு சம்மந்தப்படுறாரு, ஷேர் மார்க்கெட் பண்ணலாமா, ஆஹா ஓஹோன்னு இருக்கும், கண்டிப்பாக நீங்கள் பண்ணக்கூடாது. இதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். நீங்கள் பிறந்த கால ஜாதகங்களில் இதை சொல்ல முடியுமானா கண்டிப்பாக சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு ஜாதகம் அதற்கு 5ஆம் பாவகம் அப்படிங்கிறது ஒன்று தான், அது மாற்றம் இருக்காது. நான் பிறந்த கால குழந்தைக்கு மட்டும்தான் ஜாதகம் அப்படிங்கிறது பார்க்குறேன். 5ஆம் பாவகம் 11ல் நமக்கு மனசுக்கு பிடித்த செயல்கள் அங்கே நடக்குமானா கண்டிப்பாக நடக்கும், சந்தோஷமானா நடக்கும். அது எனக்கு பிறந்த குழந்தைக்கு உள்ள பலன். இப்போது என்னுடைய வயது என்னது, என்னுடைய வயதிற்கேற்ற ஒரு லக்னம் அப்படிங்கிறது இருக்குது. நான் பிறந்தபோது இருந்த குழந்தையாக தற்போது இல்லை. இப்போ வளர்ந்த குழந்தைக்கு ஒரு உடல் தோற்றம் அப்படிங்கிறது இருக்குது, ஒரு மன வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்குது. அதுதான் நம்மளுடைய அக்ஷய ராசி தசாபுக்தின்னு ஒன்று சொல்கிறோம். அப்போ அது அனுசரித்து தான் செயல்கள் அப்படிங்கிறது நடக்குது. இப்போ நான் ஷேர் மார்க்கெட் பண்ணலாமா கூடாதா, எனக்கு அந்த தகவல் தொடர்பின் மூலமான லாபம் இருக்குதா, இல்லைனா பிரச்சனைகளை கொடுக்குமா, கடனை கொடுக்குமா? இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரிந்த லக்னம் தனுசு லக்னம். தனுசு லக்னம் ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறது பண்ணலாமான்னா பிரச்சனைகளை கொடுக்கும், மன விரயம் அப்படிங்கிறது இருக்குது. ஷேர் மார்க்கெட்டோட பாவகம் சொல்லக்கூடியது 5ஆம் பாவகம். அந்த 10ஆம் பாவகம் சொல்லக்கூடிய கிரகம் வந்து உங்களுக்கு அழுத்தத்தை கொடுக்குமான அழுத்தத்தை கொடுக்கும். யாரால்? நண்பர்களால். என் ஃப்ரெண்டு பண்ணுறான், நான் பண்ணுறேன், அப்போ சரியாக இருக்குமா, அவன் பண்ணி பார்த்தான், அதனால் எனக்கு லாபம் இருக்குமான்னு செய்வோமேன்னு செஞ்சிங்கன்னா அந்த மனப்பதட்டம் விரயத்தால் ஒரு செயலை வேகமாக செய்யணுங்கிற எண்ணம் இருக்கிறதுனால அந்த ஷேர் மார்க்கெட்டில் லாஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு குறிக்காட்டுமானா கண்டிப்பாக குறிக்காட்டும். முதல்ல இந்த தனுசு லக்னம் அக்ஷய லக்னமாக இருக்கிறவங்க ஷேர் மார்க்கெட்டை பற்றி கேள்விங்கிறத கேட்குறது கொஞ்சம் கம்மியாக இருக்கும், இந்த ஆரம்ப காலகட்டம்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் அதை பற்றி சிந்தனைகள், பாக்கியம் பற்றிய சிந்தனைகள் வருமானா அப்போ உங்களுக்கு வரும். அப்போ நீங்கள் செய்யலாமானா கண்டிப்பாக செய்யக்கூடாதுன்னு சொல்லுவோம். அதே மாதிரி தான் இந்த மீன லக்னம். மீன லக்னக்காரங்க மீன ராசியில் பிறந்தவங்க ஷேர் மார்க்கெட் பண்ணலாமானா கண்டிப்பாக பண்ணக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு 5ஆம் பாவகம்னு சொல்லக்கூடியது உங்களுக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்திரனாக வருவார். அந்த சந்திரன் வந்து ஒரு ஆசோலேஷன் மைண்டை உங்களுக்கு உருவாக்கும். ஷேர் மார்க்கெட்டில் பிரச்சனைகளை கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுக்கும். நான் இங்கேருந்து ஒரு ஷேர் ஃபிக்ஸ் பண்ணி போகணுன்னு வாங்குறதுக்கு நான் போவேன். அங்கே போய் ட்ரை பண்ணும்போது அந்த ஷேரை விட இன்னொரு ஷேர் எனக்கு நல்லா இருக்குது, இதை விட பலன் இதற்கு அதிகமாக தரும்னு சொல்லிட்டு என்னுடைய மனம் இங்கேருந்து அந்த இடத்துல தாவிரும். மன மாற்றம் அப்படிங்கிறது இருக்கும். அதனால் ஒரு ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய தன்மை உங்களுக்கு கண்டிப்பாக இருக்காது. என்னுடைய லக்னம் மிதுன லக்னம் போகுது. அதில் ஏஎல்பி நட்சத்திர புள்ளின்னு சொல்லக்கூடியது திருவாதிரை நட்சத்திரம். நான் ஷேர் மார்க்கெட் பண்ணலாமான்னு ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கூடாது. ஏன்னா ராகு கேதுவுடைய நட்சத்திரம் போகும்போது ஷேர் மார்க்கெட் செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான் உண்மை. அதில் பிரச்சனைகளை கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுக்கும்னு சொல்லுவோம். நீங்கள் ஷேர் மார்க்கெட் பண்ணுறது ஒரு விரயத்தை ஏற்படுத்தும். தற்போது மிதுன லக்னம் அக்ஷய லக்னமாக இருக்குது. எனக்கு நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன், பிஸ்னஸில் பண்ணுறேன்னு சொன்னீங்கன்னா அங்கே உங்களுக்கு நல்ல லாபத்தையோ ஒரு முதலீடுகளையோ பண விரயத்தையே தான் கொடுக்குமானா இருக்கும். ஏன்னா திடீர்னு ஒரு ஃபாரின் சம்மந்தப்பட்டது, வெளிநாடு சம்மந்தப்பட்டது எதையாட்டு ட்ரை பண்ணால் கூட உங்களுக்கு அது ப்ரெஷர் இருக்கும், அழுத்தம் இருக்கும். பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் உண்மை. சரி, சிம்ம லக்னம் நான் ஷேர் மார்க்கெட் பண்ணலாமா? பெரும் பணத்தை இழக்கக்கூடிய யோகம் உங்களுக்குன்னு சொல்லலாம், இழப்புன்னெலாம் சொல்ல மாட்டோம். பெரும் பணத்தை இழக்கக்கூடிய ஒரு தன்மை உங்கள் ஜாதகத்துக்கு இருக்குதானா இருக்குது. ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் 5-8 3-8 சம்மந்தப்பட்டதுன்னா கண்டிப்பாக பண்ணக்கூடாது. இல்லை நான் ஷேர் மார்க்கெட்டில் பண்ணுறேன், நான் அடுத்தவங்களுக்கு அதை அட்வைஸ் பண்ணுறேன், நான் அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலைன்னா உங்களுக்கு யோகமாக இருக்கும். நம்ம சொல்லக்கூடிய இந்த ஜாதகர்கள் எல்லாமே தன்னுடைய சொந்த முதலீடு அப்படிங்கிறது போடாமல் நான் அடுத்தவங்களுக்கு அதை உபதேசமாக செய்கிறேன், கமிஷன் மூலமாக எனக்கு அது வருமானத்தை கொடுக்குது அப்படின்னா சரிதான், உங்களுக்கு அது யோகத்தை கொடுக்கும், வருமானத்தை கொடுக்கும்னு சொல்லலாம். எந்தவித மாற்றம் அப்படிங்கிறதும் கிடையாது. நிறைய ஷேர் மார்க்கெட்டை பற்றி பேசலாம்.
இந்த லக்னக்காரங்கன்னு மாத்திரம் கிடையாது. இப்போ கடக லக்னமானாலும் சரி, சிம்ம லக்னமானாலும் சரி, மீன லக்னம் ஷேர் மார்க்கெட் கூடாது. அதே மாதிரி தான் இந்த கன்னியா லக்னம் 5ஆம் அதிபதி 6ஆம் அதிபதி சனி பகவானாகவே வருவார். அவர் ஷேரில் நல்லதை பண்ணுவாரா? திடீர் அவர் நீதிமானாக்கும் படிப்படியான வாழ்க்கை முன்னேற்றத்தை தான் உங்களுக்கு கொடுப்பாரே தவிர ஒரே தடியாக ஒரு ஏற்றம் அப்படிங்கிறது படிப்படியாக ஒரு படியாக தான் ஏறி வரணும். ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. நீங்கள் லாட்ரி யோகம்னு ஒரு கேள்வி கேட்கலாம். அப்படியெல்லாம் கிடையாது. நிறைய பேர் லாட்ரி எடுத்து ஜெயிச்சிருக்காங்க. எத்தனை பேர் லாட்ரியில் பணம் எடுத்து நான் இத்தனை லட்சம் இத்தனை கோடி சம்பாதிச்சுன்னு சொல்லக்கூடிய நபர்கள், எத்தனை பேர் கோடிகளை இழந்த நபர்கள், வரிசைப்படுத்தி பாருங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களே நிறைய பேர் அப்படி தான் இருப்பாங்க. நீங்களே கூட இருக்கலாம். மாதத்துக்கு இத்தனை லாட்ரி வாங்கி தோற்று போகக்கூடிய நண்பர்கள் தான் அதிகம். நான் 10,000 ரூபா லாட்ரி வாங்கினேன் அப்படின்னா அதில் 1000 ரூபா உங்களுக்கு கிடச்சிருக்கும். நானாக இருந்தாலும் சரி, நீங்களாக இருந்தாலும் சரி. அது சில குருட்டு அதிர்ஷ்டங்களை சில காலங்களில் மட்டும்தான் நமக்கு கொடுக்கும். சரி, அந்த பணம் உங்கள் கையில் நிற்குமானா அதுவும் நிற்காது. யாராட்டி நம்ம கையிலேருந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. ஒரு நோயை கொடுக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது அந்த இடத்திற்கு அந்த பணத்தோட தன்மைங்கிறது நமக்கு செலவாகும். நான் என்ன சொல்வேன்னா, எனக்கு ஷேரும் வேண்டாம், எனக்கு இதுவும் வேண்டாம், எனக்கு எதுவுமே வேண்டாம், நான் நிம்மதியாக வாழ்ந்துட்டு போவேன் தான் நான் நினப்பேன். ஏன்னா இங்கேருந்து இங்கே வாங்கிட்டு அதற்கு பிறகு நோய்க்கும் கடனுக்கும் அது விரயம் செய்யக்கூடிய ஒரு தன்மைங்கிறது என் ஜாதகத்தில் வேண்டாம் அப்படிங்கிற தன்மை தான். இதே சிலர் பிஸ்னஸாக வச்சுருக்காங்க. அவங்க எந்த ஷேரில் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சிலருக்கு லாங் டைம் ஷேர்னு சொல்லலாம், அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. சிலர் குறுகிய கால ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அவங்களுடைய ஜாதகத்தில் அது குறிகாட்டுமானா கண்டிப்பாக காட்டும். நாங்கள் அவங்களுக்கு சொல்லியிருக்கோம், ஐயா இந்த மாதிரி ஷேரில் இத்தனை காலகட்டத்திற்கு மட்டுமே நீங்கள் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது. அவங்களுடைய ஜாதகத்தில் இந்த கோச்சார கிரகமும் ஜாதக நிலை நல்லா இருந்தால் மட்டுமே அவருக்கு செய்யக்கூடிய அறிவுரை. அதற்கு மேல் ஒரு நாளோ ஒரு மணி நேரமோ வைத்தாலே உங்களுக்கு அங்கே பணம் இழப்புங்கிறது உறுதி அப்படிங்கிறதும் சொல்ல முடியுமானா சொல்ல முடியும். ஏன்னா இன்றைய காலங்கிறது லைவ் மேப்பு. இந்த காலகட்டத்தில் தான் நான் நடக்கிறேன், நிகழ்கிறேன், இதில் என்ன நடக்கும் அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதகம் உங்களுக்கு குறிகாட்டும். ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே யோகம் இருக்குமானா கொஞ்சம் கம்மி தான். லாட்ரி சீட் ஆனாலும் சரி, ஒரு குருட்டு அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்க, அந்த தாத்தா பாட்டி சொத்தை கிடைக்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு குருட்டு அதிர்ஷ்டம் தான். இதெல்லாம் உங்களுக்கு யோகமாக இல்லையா? எதிர்பாராத விதமாக மனைவியோட சொத்துங்கிறது நமக்கு அதிகப்படியாக சேரும், நல்ல ரேட்டில் போகும், அது யோகமானால் கண்டிப்பாக யோகம். பேரனுக்கு பாட்டியோட கொள்ளு பாட்டியோட சொத்தோ ஒரு யோகமோ அவங்களுக்கு கிடைக்குமானா அதுவுமே அவங்களுக்கு ஒரு குருட்டு அதிர்ஷ்டம்னு சொல்லலாம். இந்த லாட்ரி விழும் பார்த்திங்களா, திடீர்னு 100 ரூபாய்க்கு லாட்ரி எடுத்தேன் 10,000 ரூபா விழுந்தது, அதுவுமே குருட்டு அதிர்ஷ்டம் தான். அவங்க எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்களோ, எவ்வளவு அவங்களுக்கு லாபம் கொடுத்துருக்குதோ அந்த அளவுக்கு தான் திருப்பி கிடைக்கும்னு சொல்லலாம். அது சில ஜாதகங்கள் மட்டும் சில காலங்களில் மட்டுமே. இதையே நம்பி அந்த வாங்கின பணத்தை மொத்தையும் அவர் அப்படியே இழக்கக்கூடிய தன்மை தான் அதிகம். நானும் பார்த்துருக்கேன். 10,000 ரூபா லாட்ரியில் அடித்தது 20,000 ரூபாய்க்கு லாட்ரி வாங்கினீங்களா? 15,000க்கு வாங்கியிருக்கேன் மேடம் பாரு. சரிங்க, நல்லது அப்படின்னு தான் சொல்லுவோம். ஏன்னா அந்த விழக்கூடிய யோகம் அப்படிங்கிறதே கிடையாது. இப்போ புதுவுடைமூர்த்தி சார் ஒரு வீடியோவே போட்டிருப்பாங்க. ஷேரில் இத்தனை லட்சம் ரூபா போட்டு ட்ரையல் பார்த்தே நாங்கள் 75,000 ரூபா ஒரு ப்ரெடிக்ஷனுக்காக ஒரு கால கணிதத்துக்காக தோற்றது அப்படிங்கிறது சொல்லலாம். உண்மையானா கண்டிப்பாக உண்மை. அவங்க பணம் இழப்பு இருக்குதுன்னா நீங்கள் எவ்வளோ போட்டாலுமே அங்கே இழப்பு அப்படிங்கிறது இருக்கும். அது ராகுன்னு சொல்லலாம். ராகுவுக்கு தலை மட்டும்தான் இருக்கும், கேதுவுக்கு தான் உடல். அதனால தான் ராகு வாயில் எவ்வளோ போட்டாலும் விழுங்கி கொண்டே இருக்கும். திருப்பி கிடைக்குமானா திருப்பி கிடைக்காது. ஓகேங்களா? ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ராகு அப்படிங்கிறத மாத்திரம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அது என்னது, உடம்பு இல்லாததுனால நீங்கள் அந்த வாயில் எவ்வளோ வேணால் போடலாம், போய்கொண்டே இருக்கும் அப்படிங்கிறது உண்மை. ஷேர் மார்க்கெட் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் கவனமாக பார்த்து செய்ய வேண்டும். எந்த காலகட்டத்தில் பண்ணலாம்? நான் அட்வைஸாக அடுத்தவங்களுக்கு டீச்சிங் பண்ணிட்டுருக்கேன், அட்வைஸ் பண்ணிட்டுருக்கேன், பண்ணலாம். உங்களுக்கு யோகத்தை கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுக்கும். நன்றி.